ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா குட் ஈவினிங். இது வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு எடுத்த வீடியோங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் வந்து பூஜை ரூமை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சிம்பிளாக வந்து கோலம் போட்டு அதில் பச்சரிசியெல்லாம் எப்பவும் போல் சுஸ்திக்கெலாம் வந்து போட்டுட்டு ஃபோட்டோஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா வந்து ஈவினிங் சாமி கும்பிடணும் அப்படின்றதுக்காக. இது வந்து 2ஆம் தேதி எடுத்த வீடியோ. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முருகருக்கு வந்து விளக்கு ஏற்றி வந்து ஒரு வேண்டுதல் இருக்குது. அது வந்து நான் ப்ரே பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி வந்து பூஜை வந்து பண்ணுறேன். பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் எந்த சாமிக்கிட்ட உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ நீங்கள் கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக வந்து நடக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பௌர்ணமி நீங்கள் மறக்காமல் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வந்து சிம்பிளாக ஒரு விளக்கு ஏற்றி அந்த சாமியோட ஃபோட்டோ உங்ககிட்ட இருந்ததுன்னா வச்சு அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு அகல் விளக்கோ இல்லை உங்ககிட்ட என்ன விளக்கு இருக்கோ அதை ஏற்றி நீங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கலாங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து அது நடக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து முருகர்கிட்ட வந்து வேண்டுதல் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா முருகர்கிட்ட தான் இன்றைக்கி வந்து ஒரு அகல் விளக்கு வந்து ஏற்றி நான் வந்து ப்ரே பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஃபோட்டோஸில் நல்லா தொடச்சிட்டு சந்தனம் போட்டெல்லாம் வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து எனக்கு வந்து கதம்ப பூ வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாமிக்குமே கதம்ப பூ வந்து போட்டுக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த வீட்டில் வந்து பூஜை ரூமில் வந்து கண்ணாடி வந்து வச்சுருப்பேன். பட் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பூஜை ரூமில் வந்து கண்ணாடி வந்து வைக்கலை. ஆனால் கண்ணாடி வந்து வைக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி மறுபடியுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கண்ணாடி வச்சு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அகல் விளக்கில் பச்சரிசி பருப்பு ஒரு 4-5 ஏலக்காய் போட்டு அந்த கண்ணாடிக்கு முன்னாடி வந்து வச்சுருக்கேன். நம்ம வச்சுருக்க பொருள் வந்து அந்த கண்ணாடியில் வந்து ரிஃப்ளெக்ட் வந்து ஆகணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கல்லுப்புமே பார்த்திங்கன்னா நான் ஒரு குடுவையில் வந்து போட்டு வச்சுருப்பேன். அதுவுமே அந்த கண்ணாடியில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி நான் வந்து 2யும் வந்து கண்ணாடிக்கு பக்கத்துலேயே வந்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி கண்ணாடிக்கு முன்னாடி இந்த மாதிரி பொருட்கள்லாம் வைக்கிறனால பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம வீட்டில் நல்ல செல்வம் செழிப்பாக எதுக்குமே வந்து குறை இருக்காது. சாப்பாட்டிலேருந்து காசுலேருந்து பணத்துலேருந்து எதுவுமே வந்து குறை இருக்காது. நீங்கள் அதே கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு பவுலில் வந்து காயின்ஸ்லாம் போட்டு கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாங்க. நான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி மாற்றிக்குவேன். ஒரு நாள் இந்த மாதிரி பருப்பு அரிசி வைக்கிறேன்னா இன்னொரு நாள் வந்து காயின் போட்டு வச்சுக்கிறது இந்த மாதிரி வந்து நான் மாற்றிக்கிட்டே வந்து இருப்பேன். ஸோ அதனால் எனக்கு வந்து குட்டியாக இருக்கிறனால வந்து வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லைன்றதுனால நான் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பேன். உங்கள் கிட்ட வந்து நல்ல பெரிய பூஜை ரூம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நல்ல பெரிய கண்ணாடியாக வச்சு இந்த மாதிரி வந்து எல்லாமே கண்ணாடியில் ரெஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து வாசல் பெருக்கி தெளித்து கோலம்லாம் வந்து போட்டேன். நல்லா சிம்பிளாக வந்து ஒரு கோலம் வந்து போட்டாச்சு. இன்றைக்கி வந்து புள்ளி வச்ச கோலம் வந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி கோலப்பொடியில் வந்து அரிசி மிக்ஸ் பண்ணி தாங்க இன்றைக்குமே வந்து போட்டிருக்கேன். இப்போ ஃபோட்டோஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பூ வந்து போட்டுட்டேன். இப்போ விளக்கு ஏற்றும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெறுமனமே விளக்கு ஏற்ற வேணாம் அப்படின்றதுக்காக வந்து சும்மா டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து இன்றைக்கி மா இலை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து மா இலை வந்து டெக்கரேஷனுக்காக தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் தவிர்த்து மா இலையில் வச்சு ஏற்றுறதுனால இது கிடைக்கும் அது கிடைக்கும் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நீங்கள் வந்து வெத்தலையில் வச்சு ஏற்றலாம். அது வந்து முருகருக்கு ரொம்ப ரொம்ப உகந்தமான ஒரு விளக்குங்க. நீங்கள் வெற்றிலை யூஸ் பண்ணி விளக்கு ஏற்றும் போது நிச்சயமாக அது வந்து நடக்கும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நான் வந்து டெக்கரேஷனுக்காக இன்றைக்கி வந்து மா இலை வந்து எனக்கு கிடச்சதுனால நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் வெறுமனமே ஏற்றுறதுக்கு பதிலாக பூ இருக்கு இல்லையா, பூ வந்து நல்லா ஃபுல்லாக அந்த மாதிரி பிளேட் ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் விளக்கு வச்சு வந்து ஏற்றிக்கலாங்க. இது வந்து ஒன்லி டெக்கரேஷனுக்காக மட்டும்தாங்க. நான் வந்து ஆல்ரெடி பிளேட்டை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுலேயுமே பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுருக்கேன். அதே மாதிரி அந்த மா இலையுமே நல்லா கழுவிட்டு அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே சின்னதாக வந்து ஒரு அகல் விளக்கு வந்து வச்சுருக்கேன். அதுவுமே பார்த்திங்கன்னா முருகர் ஃபோட்டோவும் பார்த்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ நான் வந்து பூஜை ரூம் பார்த்திங்கன்னா கிழக்க பார்த்தாப்புல வந்து இருக்கும். இப்போ நான் ஏற்றுற விளக்கு வந்து பார்த்திங்கன்னா மேற்க பார்த்தாப்புல இருக்கும். ஏன்னா நான் வந்து முருகருக்காக ஏற்றுறதுனால நான் முருகர் பார்த்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். அந்த விளக்குக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பூ வச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி வந்து விளக்கு ஏற்றிக்க போகிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட நெய் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ நெய்யோ இல்லை நல்லெண்ணெய் 2ல் ஏதாவது ஒன்று விட்டு வந்து நீங்கள் வந்து விளக்கு ஏற்றிக்கோங்க. இந்த மாதிரி வேண்டுதல்லாம் பண்ணும்போது நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய்லையோ இல்லைன்னா நெய்லேயோ நம்ம வந்து பண்ணும்போது நிச்சயமாக அது வந்து நடக்கும். அது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கே வந்து அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும்.
நான் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வீட்டிலையே பார்த்திங்கன்னா எள்ளெல்லாம் வாங்கி நல்லா செக்கில் அரைச்சி சுத்தமாக வச்சுருக்கக்கூடிய எண்ணெய் வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்மளோட வேண்டுதல் வந்து நிச்சயமாக வந்து அப்படியே வந்து நடக்கும். திரி பார்த்திங்கன்னா நான் வந்து பஞ்சு திரி தான் வந்து போட்டிருக்கேன். எப்போது நான் யூஸ் பண்ணுறது அந்த பஞ்சு திரி தான். அது போட்டு தான் நான் வந்து இன்றைக்கி வந்து வச்சுக்கிறேங்க. நீங்கள் பௌர்ணமி உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குமோ அந்த சாமிக்கிட்ட உங்களோட வேண்டுதல் வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். நிச்சயமாக அது வந்து நடக்கும். இந்த மாதிரி விளக்கு பொருத்தி நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக வந்து ஒரு நாள் இந்த வேண்டுதல் வந்து நடக்கும். இப்போ நான் வந்து விளக்கு வந்து பொருத்திட்டு அதே மாதிரி மற்ற விளக்கு எல்லாமே வந்து நம்ம வந்து பொருத்திடலாங்க. நான் வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா டிவியில் வந்து கந்த சஷ்டி கவசம் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து ஏதாவது முருகரோட ஸ்லோகம் இந்த மாதிரி ஏதாவது தெரியும்னா நீங்கள் சொல்லிகிட்டே கூட உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை வந்து ஒரு 5 நிமிஷம் சாமிக்கு முன்னாடி நின்று அந்த விளக்கை பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து கேளுங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு டிவியில் ஏதாவது இந்த மாதிரி வந்து பாட்டு போட்டு விட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான பூஜை தான். நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி தான் இந்த பூஜையுமே பார்த்திங்கன்னா எப்போவும் பண்ணுற மாதிரி தான். எக்ஸ்ட்ரா வந்து ஒரே ஒரு விளக்கு மட்டும் தாங்க ஏற்றிக்க போகிறீங்க. அதுவும் நீங்கள் வெற்றிலையில் ஏற்றினீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் நார்மலாகவே அடியில் கொஞ்சம் பூலாம் போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து விளக்கு வந்து ஏற்றிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விளக்கு பொருத்தினதுக்கப்புறமா எல்லா விளக்குலையுமே கொஞ்சமாக வந்து பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் நல்லா பொடி மாதிரி பண்ணி நீங்கள் எல்லா விளக்குலையும் போட்டிங்க அப்படின்னா வீடு பார்த்திங்கன்னா எப்போயுமே நல்ல வைப்ரேஷனில் வந்து இருக்கும். ஏன்னா பச்சை கற்பூரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு எனர்ஜி வந்து இருக்குது, பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா விளக்கில் போடும்போது பார்த்திங்கன்னா அதோட அரோமா வந்து நம்மளோட வீடு ஃபுல்லாக வந்து சுற்றிட்டுருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வீடுமே நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியில் வந்து கிடைக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் எப்போவுமே நம்ம வச்சுருக்கிறது தான் ஒரு குடுவையில் பச்சரிசி, ஒரு குடுவையில் வந்து கல் உப்பு போட்டிருக்கேன். அப்போ எப்போவுமே பார்த்திங்கன்னா குலதெய்வத்துக்கு வந்து ஒரு செம்பில் வந்து தண்ணி ஊற்றி வைக்கிறது வழக்கம். அதில் கொஞ்சமாக வந்து பூ போட்டு வச்சுருக்கேங்க. மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுறது தான். நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நான் முருகருக்காக நீங்கள் ஸ்பெஷலாக வந்து ஏற்றின அந்த விளக்கு மட்டும்தாங்க. பத்தி சூடம் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது காட்டுவீங்க அப்படின்னா காட்டிக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி பத்தி காமிச்சிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா சாம்பிராணி வந்து எப்பவும் காட்டுற மாதிரி காட்டிக்கிட்டேன். விளக்கேற்றினது வந்து ஒன்லி முருகருக்காக இருந்தாலுமே மற்ற எல்லா சாமியுமே பார்த்திங்கன்னா எப்பவும் போல வேறு நம்ம வந்து கும்பிடுவோமோ அந்த மாதிரி வந்து கும்பிட்டுக்கலாங்க. நீங்கள் முருகருக்கு விளக்கேற்றினாலும் ஒன்லி முருகரை மட்டும் தான் கும்பிடணும் அப்படின்றது கிடையாது. விளக்கு அதை பொறுத்தினாலுமே எல்லா சாமியும் நம்ம எப்படி கும்பிடுவோமோ அந்த மாதிரி வந்து கும்பிட்டுக்கலாம்.